பிக் பாஸ் சீசன் 9ஓட கிராண்ட் ஃபினாலே நாளைக்கு ரொம்ப கோலாகலமா நடக்க போகுது. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடான ஷூட் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆரம்பிச்ச ஷூட்டிங்ல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வீட்டுக்குள்ள எக்ஸ்பெக்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இன்னைக்கு வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்களாம். இது எல்லாமே நேத்து நடந்தது. வெள்ளிக்கிழமை விஷயம் தான் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது வெளில போயிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டன்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஷோ பண்றது, சில ஆக்டிவிட்டீஸ் பண்றது, பத்தாததுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்கல்ல. பெஸ்ட் குக் ஆஃப் த சீசன், பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த சீசன், இது மாதிரி ஒரு சில கேட்டகரியில அவார்ட் குடுப்பாங்கல்ல. அந்த அவார்ட் ஃபங்ஷனும் இன்னைக்கு நடக்க போகுதாம். அதுக்கான ஷூட்லாம் தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. நாளைக்கு தான் ஃபினாலேக்கான ஷூட் நடக்க போகுது. நாளைக்கு நடக்க போற இந்த ஷூட்ல தான் யார் வின்னர் அப்படின்னு அறிவிக்க போறாங்க. ஏற்கனவே திவ்யா தான் டைட்டில் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் உருட்டிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய டாப் 4 ஃபைனலிஸ்ட்ல திவ்யாவை தவிர மத்தவங்க யாருமே டிசர்விங் கிடையாது. அரோரா, விக்ரம், இன்னொரு பக்கம் சபரி, இவங்க இடத்துலாமே வேற யாராவது இருந்திருக்கணும். கானா வினோத், பார்வதி, கமருதீன் இவங்களாம் தான் இருந்திருக்கணும். பார்வதி அப்புறம் கமருதீன் அவசரப்பட்டு கோவப்பட்டதால அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிட்டாங்க. வினோத் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பெட்டி எடுத்துட்டாரு. அது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருந்திருந்தாலும், அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு டாப் 5ல அவர் டாப் 4 இருந்திருப்பாரு. அது மூலயமா அவர் டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. திவ்யா ரன்னர் அப்பா வந்திருப்பாங்க. இப்ப அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கானா வினோத்ல திவ்யாவுக்கு போயிடுச்சு. அதனால இந்த சீசனோட டைட்டில் வின்னர் திவ்யா தான் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரன்னர் அப்பா யாரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட ஃபினாலே மேடை ஏத்துனாங்கன்னா, சீசன் 2 ஆனத விஷயம் மறுபடியும் நடக்கும். அதாவது சீசன் 2ல ரித்திகா அப்புறம் ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே 2 ஃபீமேல் கண்டஸ்டன்டா ஃபினாலே மேடைக்கு போனாங்க. அந்த ஒரு ஹிஸ்டரி இப்ப மறுபடியும் பிரேக் டவுன் ஆகும். அப்படி போகக்கூடியதுல அரோரா வின் பண்ணாம திவ்யா வின் பண்ணிட்டாங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7க்கு அப்புறமா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா டைட்டில வின் பண்ண பெருமை அர்ச்சனாவுக்கு அப்புறம் திவ்யாவுக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரெக்கார்ட கண்டிப்பா திவ்யா பிரேக் பண்ணுவாங்க அர்ச்சனாவுக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஒருவேளை 2 ஃபீமேல் கண்டஸ்டன்ட ஸ்டேஜ் ஏத்தாம, ஒன்னு திவ்யாவையும் இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட் ஏத்துனாங்கன்னா, அது ஒண்ணு சபரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா விக்ரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரம பொறுத்த வரைக்கும் சபரி அளவுக்கு ஓட்டு இருக்கான்னு தெரியல. அப்படி ஒருவேளை ஃபினாலேவுக்கு முன்னாடியே ஒரு எவிக்ஷன் வச்சாங்கன்னா, அப்படி வரக்கூடிய எவிக்ஷன்ல விக்ரம் அப்புறம் அரோரா இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஃபினாலே அன்னைக்கு ஸ்டேஜ்ல திவ்யாவையும் சபரியையும் விஜய் சேதுபதி சார் அவர்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இந்த 2 நபர்கள்ல யாரு வின்னர் அப்படி அறிவிக்க போறாருன்னு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா இந்த சீசன்ல கிராண்ட் ஃபினாலே நெருங்கினாலும் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. இப்ப இதே இடத்துல பார்வதி, கமருதீன், கானா வினோத், திவ்யா, 5வது இடத்துல சபரியா, விக்ரம் இந்த 5 பேர் போட்டி போட்டிருந்தாங்கன்னா, ஃபினாலேல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கடைசி நேரம் வரைக்கும் கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு பக்கம் பார்வதி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கமருதீன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, வினோத்தும் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, திவ்யாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா பாரு, கமருதீன், வினோத் இவங்க 3 பேருமே இந்த ரேஸ் விலகிட்டதால, திவ்யா கண்டிப்பா வின்னர் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆயிட்டதால, எதுக்கு நம்ம கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதான் ரிசல்ட் தெரிஞ்சு போயிடுச்சே. கண்டிப்பா சேது சார் ஒரு பக்கம் திவ்யா கையை தூக்கி அவங்க தான் முன்னாடி அறிவிக்க போறாரு. இன்னொரு பக்கம் ரைட் சைட்ல அரோரா அப்படின்னா சபரி இந்த 2 நபர்கள ஒருத்தரை ரன்னா அறிவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசனையோட டைட்டில் வின்னரா திவ்யா வருவாங்க அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியா இருக்காங்க. அவங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.